கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய தேவன். நமக்கு விரோதமாய் எழும்பும் எந்த வல்லமையானாலும் தேவன் அறியாமல் நமக்கு எதுவும் நடப்பதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதபடி கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் விடுதலையின் தேவனாய் கடந்து வருவார். அன்பானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவ ஜனங்களுக்காக எரேமியாவை குயவன் வீட்டிற்கு அனுப்பி தன் வார்த்தையை அவனுக்கு வெளிப்படுத்தினார். இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா என்ற வார்த்தையை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அவன் தூக்கி எறிந்து விடாதபடி மறுபடியும் அதை புதிதாய் வளையும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் தோன்றினபடி குயவன் அதை திரும்ப வேறே புதிய பாண்டமாக வளைந்தான். அன்பானவர்களே, தேவாதி தேவன் நம்மை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக மாற்ற வேண்டுமானால் நம்மை பரம குயவனான தேவகரத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் நம்மை புதிய கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவார். ஆனாலும் நம்மில் அநேகர் கூர்மையாக்கப்பட விரும்புவதே இல்லை. ஏனெனில் கூர்மையாக்கப்பட வேண்டிய ஆயுதம் தீயிலே வழுக்க காய்ச்சப்பட வேண்டும், சம்பட்டியால் அடிக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் தாங்கும் எந்த ஆயுதமும் கூர்மையாக்கப்பட்ட வல்லமையை கொண்டு மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பிடும். எனவேதான் தாவீது சங்கீதம் 119:71 சொல்கிறான், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறான். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கும்போது, அபிமெலேக்கு என்கிறவன் மிகவும் கொடுமையானவனாய் அவன் பட்டணங்களுக்குள் சென்று ஜனங்கள் எங்கு ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து தன் படைகளை 3 பகுதிகளாக பிரித்து ஒருவரும் வெளியே வராதபடிக்கு 2 படைகளை காவல் வைத்துவிட்டு 3வது படையை அனுப்பி மக்களை கொன்று விடுவான். அவன் மிகவும் கொடூரமாய் ஜனங்களை நடத்தினான். அவன் நாட்களில் ஒரு பட்டணத்தை பிடிக்க முயன்ற போது அந்த பட்டணத்தில் உள்ள கோபுரத்தின் உள்ளே ஜனங்கள் புகுந்து கோபுரத்தின் மீது ஏறினார்கள். கதவு அடைக்கப்பட்டது. அந்த சமயத்தில் அபிமெலேக்கு தன் படைகளோடு அங்கு வந்தான். கோபுரத்தின் வாசலில் வந்து நின்று அந்த கோபுரத்தின் வாசல்களை தீக்குளுத்த நினைத்த போது அவனுக்கு விரோதமாய் தேவன் யுத்தம் செய்ய போகிறார் என்பதை அறியவில்லை. தேவாதி தேவன் தம்மை நம்புகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்பதை விளங்கச் செய்யும்படி ஒரு அற்புதத்தை நடப்பிக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலே இதை பார்க்கலாம். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. என அன்பானவர்களே, இந்த பெண் புத்தி கூர்மையால் செயல்பட்டது நிமித்தம் அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் உயிர் பிழைத்தார்கள். தேவனுடைய கரத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது மிகப்பெரிய வலிமை வாய்ந்த வல்லமைகளையும் மனித எத்தனங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஆயுதமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் கரத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது நீங்கள் கூர்மை மங்கினவர்களாய் இருக்க மாட்டீர்கள், பயனற்ற நிலைமையில் இருக்க மாட்டீர்கள். தேவன் உங்களை புதிதும் கூர்மை உள்ள பற்கொள்ளலை எந்திரமாய் உங்களை மாற்றி வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். என அன்பானவர்களே, நாம் விழுந்த இடத்தில் கிடக்காதபடி கர்த்தருடைய ஞானத்தை கொண்டு செயல்படும் போது உங்களுக்கு விரோதமாய் எழும்பி போராட எத்தனிக்கிற சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள ஒரு புதிய
பற்களுள்ள எந்திரமாய் மாற்றி இந்த கிருபையின் ஆவியானவர் உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவர். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 22 அதிகாரம் 23 வசனத்திலே, அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டிற்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான் என்று வாசிக்கிற வண்ணமாய் கர்த்தருடைய கரத்தில உங்களுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று ஜெயம் எடுக்க கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே, தங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்தில் தங்களுடைய தவறுகளினால் விழுந்து கிடக்கிறார்களோ அப்படியே கலந்து விடாதபடி மறுபடியும் புதிய கூர்மையான எந்திரமாய் மாற்றுவதற்கு உம்முடைய கரத்தில் அர்ப்பணிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய மேலான நாமம் மகிமைப்படணும். உம்மை நம்பி உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் என்பதை கண்டுகொள்ளணும். இந்த நாளிலும் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இரக்கம் கிடைக்கும்படியா இறங்கி வருவீராக. தேவைகளை சந்திப்பீராக. கர்த்தாவே, சிறையிருப்புள் இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை தருவீராக. ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேராய் கடந்து வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. உன்னத கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவையோடு நிற்கிற பிள்ளையுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து மேலான நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாட்களிலே யாரெல்லாம் கர்த்தாவே பரீட்சைக்கு ஆயத்தமாகி எழுதி கொண்டிருக்கிறார்களோ இந்த நாட்களிலும் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை ஞாபக சக்தியை கொடுத்து பிள்ளைகள் ஜெயம் எடுக்க பெயரை பெருமைப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அந்த ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளைகளோடு இருக்கும்படியார் நாங்கள் செபிக்கிறோம். மேலான நாமம் மகிமைப்படட்டும். எல்லா மகிமையும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.